Hey guys, welcome to my new vlog. So guys, கோவால இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கோவா ஸ்டேஷனுக்கு வெளியே இங்கேருந்து ஸ்கூட்டி ரெண்டல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார் பீச் ரெசார்ட்னு ரூம் புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து 2 வீலரில் தான் நம்ம போக போகிறோம். சுற்றி வந்து மழை வந்திருக்கு, ரெயின் கோட் வாங்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி சுற்றி மழை இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் அடிச்சுட்டு ரூமுக்கு போவோம். இந்த ரோட்டில் தானே கைஸ் அதோட தாங்க முடியலையாமா. பாருங்க அழகாக இருக்குது கோவா ரோட்ஸில், சூப்பராக இருக்குது. நம்ம ரூம் செக்இன் பண்ணிட்டோம். ஸோ ரூமோட இதுதான் ரூம். பாருங்கள், இங்கேருந்து இது ஒரு நல்ல மிரர், இது ஒரு நல்ல பால்கனி இல்லை, அது ஒரு ஸ்பேஸ். இந்த பக்கம் இங்கே தான் பால்கனி இருக்குது. ஃபுல்லாக மழை வந்து க்ரீனரியாக இருக்குது, ஆனால் எதுவும் தெரியல, இலையாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு பாத்ரூம் காட்டுறேன். பாத்ரூம் இந்த வாடி நல்லா இருக்கு. பிக் ஸ்பேஷியஸ் பாத்ரூம், பெரிய நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இதோட பேர் ஸ்டார் பீச் ரெசார்ட். ஸோ நீங்களும் புக் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம பூல் ஏரியா பக்கத்தில் வந்திருக்கோம். இந்த ரிசார்ட்டோட அழகே இதுதான். நான் காட்டுறேன் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து காட்டுவேன். அதுக்கு முன்னாடி வி வில் கோ டு த பூல் ஏரியா கைஸ். வாவ், செமையாக இருக்குது. வாவ், கொஞ்சம் பேக் அங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். பூல் வந்து இப்போது கொஞ்சம் நேரத்தில் போவோம். அதாவது வெயில் இல்லாதனால கொஞ்சம் பூல் போகிறதாங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் நான் போவேன்ப்பா, மற்றவங்க வராங்களோ இல்லையோ நான் போகிறேன். இந்த இது பக்கத்தில் வந்து சேஞ்சிங் ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதான் இது பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ரூம். அண்டு இங்கே ஏதோ மோட்டர் ஒர்க். அண்ட் இது பாருங்கள், இது அன்பெய்டு. திஸ் இஸ் அன் அன்பெய்டு வியூ. இதுதான் வந்து ஸ்டார் பீச் ரெசார்ட்டோட பூல் வியூ அண்ட் ஸ்டஃப் ரூம்ஸ் எல்லாம். எங்கள் ரூம் வந்து அந்த பக்கம் பூல் சைடில் வியூ இல்லை, அதாவது இந்த பக்கம் இல்லை. எங்கள் ரூம் வந்து அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி பால்கனி இருக்குது. ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூம்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ரொம்ப பெஸ்ட் இல்லை, பட் நல்ல ரூம். இங்கே உட்காந்துட்டு சன்னு தான் இல்லை, இல்லாட்டி சன்ரைஸ் அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ பூலில் போகிற ஐடியா. ஃபஸ்ட்டு தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கான்னு பார்ப்போம். தண்ணி கூலிங்கில் இருக்கான்னு பார்ப்போம். கூலிங்கே இல்லை. நான் கூட மான்சூனாக இருக்குது, கூலிங்காக இருக்குன்னு பார்த்தா ஒரு கூலிங் இல்லை. ரிசார்ட்டோட இன்னொரு ஏரியா லைக் இந்த சைடு, இன்னொரு சைடு இது பாருங்க, லைக் ஒரு மாதிரி கார்டன் வைப்ஸ் தருது. நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த ரிசார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்வா பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ரிசார்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பீச் ரெசார்ட். நல்லா இருக்குது இந்த ஏரியாவே, ரொம்ப பிடிக்குது. இப்போ போய் ஸ்விம்மிங் பூல்குள்ளே போகலாம். பூல்குள்ளே போக போகிறோம். நல்லா வெயில் வந்துருச்சு. ஒரே டைவ் தான், அடிச்சிடலாமா? நல்லா இருக்குது கைஸ். உள்ளே கொஞ்சம் சில்லி இருக்குது. ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா 11:10 கிளம்புற, எல்லாம் லேட் ஆக்கிட்டாங்க கைஸ். ஸோ இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா அண்ட் எங்கே ஃபோர்ட் ஆஃப் முர்முகாவ். இந்த ரைட்டு முர்முகாவ், ஃபோர்ட் ஆஃப் முர்முகாவ் அண்ட் வாஸ்கோ ட காமா இப்போ போகிறோம் கைஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 கிலோமீட்டர்ஸ். அதான் ஸ்கூட்டி இருக்கே, எங்கே வேணுனாலும் கூட நம்ம ஈஸியாக போய்க்கலாம். ஸோ நம்ம நண்பர் நான் அப்படியே பின்னாடி இது பிளாக் பண்ணிட்டுருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு குயிக் ஷார்ட் ரைடா இல்லை, ஒரு 1/2 hour 40 minutes ரைடு கைஸ் டு வாஸ்கோ ட காமா. பயங்கரமாக மழை வந்துச்சுனால ஒரு ஹால்ட் எடுத்துட்டோம். திடீர்னு ஒரு ஏரியாவில் வந்தால் மழை இல்லை, ஒரு ஏரியாவில் வந்தால் பயங்கர மழையாக இருக்குது. ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. அதனால் திருப்பி இப்போது ஒரு 2 minutes ஹால்ட் எடுத்து கிளம்பிட்டோம். அங்கே போகலாம். ஒரே மழை தூருது பாருங்க கைஸ். செல்ஃபி பேக், மழை பயங்கரமாக இருக்குது. மழையில சுற்றிட்டோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் காட்டாது எவன்டா பார்க்க போகிறான். என்ன கைஸ் எல்லாம் மழை வராங்க. ஒரே பயங்கர மழையாக இருக்குது. ரொம்ப 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 பயங்கர மழையாக இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள், வீட்டு பக்கத்தில் நின்றுட்டு ஹால்ட் பண்ணிட்டுருக்கோம். வண்டி இங்கே இருக்குது.
ஏன்னா பேட் பட்ஸ் யூஸ் பண்ணுற பேட் பட்ஸ் யூஸ் பண்ணுறா கைஸ். ஃபேமிலிஸ்லாம் பார்ப்பாங்க. ப்ளீஸ் நான் பீட் போட்டுறேன் ப்ளீஸ். எங்கேயுமே போக முடியாது போல். மழை எங்கே போனாலும் மழை. எத்தனை ஹால்ட் எடுக்கிறதுன்னு தெரியல. அடுத்து இங்கே ஒரு ஹால்ட்டு போட்டோம். ஹால்ட்டு மேலே ஹால்ட்டு தான் போடுறோம். எங்கே போகிறதுன்னு தெரியல கைஸ். நம்ம பாருங்க என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். கேர்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கோம். லூஸ் பை மாதிரி கத்திட்டு இருக்கோம் பின்னாடி. பாருங்க கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது கோவா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிப்ஸ் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர் தான் கைஸ். மலையில் வந்து நம்ம பாருங்கள் பொறுமையாக போயிட்டுருக்கோம். சுற்றி மழை இருக்குது, அதனால என்ன, என்ஜாய் எவ்ரி மூமெண்ட், தட்ஸ் லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃபைனலி அடிச்சு பிடிச்சி மலையில் நின்று கஷ்டப்பட்டு நம்ம பைனா பீச் வந்திருக்கோம். வாஸ்கோ சிட்டியில் இருக்க பைனா பீச். ஓ மை காட், இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கோவில் இருக்குது. அண்ட் இந்த பீச்சை பாருங்க, வாவ், ஓ மை காட். பாரு, நான் என்ன சொன்னேன், கோவாவில் வந்து சேஃப்டி இல்லைன்னா நம்ம தான் சேஃபாக இருக்கணும்னு சொன்ன பாரு. ஒரு போலீஸ்காரன் தெரியல. நான் என்ன சொன்னேன், பீச் சாத்தா கைஸ். அதுதான் கோவாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் சேஃபாக இருக்கணும். போலீஸ்காரன் நம்மளுக்கு வந்து சேஃப்டிக்காக அதெல்லாம் வரமாட்டான். நம்ம தான் சேஃபாக இருக்கணும். முதல் ஆப்ஷன் ப்ரொடெக்ஷன் போட்டாச்சு. இனி ஸ்வெட்டர் போட்டுட்டு இனி இதுக்கு மேலே வந்து நனைய மாட்டோம். இதுக்கு மேலே நனைய வாய்ப்பே இல்லை. மழை நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது. வேறு வழி இல்லை. இப்போ சாப்பிட போகிறோம் கைஸ். ரெடி டு கோ. இனி மழை வந்தாலும் புயல் வந்தாலும் எங்களை யாரும் தடுக்கவே முடியாது கைஸ். கமான், ரெடி டு கோ. கூகுள் மேப்பு கூட பார்க்க தெரியல கைஸ். என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல. எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க கைஸ். ஹார்பருக்குள்ளே எங்கெங்கேயோ இறக்கிட்டாங்க பாருங்க கைஸ். எங்கே போகிறதுனே தெரில. ஒரு வண்டி இல்லை, என்னமோ லாரியாக நிற்கிது பாருங்க கைஸ். லாரியாக வருத்தவரை இங்கே ஒரு வண்டி இல்லை. என்ன ரூட்னே புரியல. எதுக்குள்ளேயே வந்துட்டோம் பாருங்க. மாஸ்கோவில் வந்து ஃபைனலி ஒரு ஹோட்டலுக்கு நம்ம வந்திருக்கோம் கைஸ். அதாவது ரொம்ப மழையில் நனைஞ்சு கோவா எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் கைஸ். எனக்குலாம் செம்ம வருத்தி கைஸ். அதான் கைஸ், சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கெஃபே ஒன்று, மாஸ்கோவில் ஒரு கெஃபே. இங்கே வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்க பாருங்க. இவங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்க. அதான் இது வந்து எங்கேயா பிரியாணிக்குள்ள ரோஸ் எதாவது ஆட் பண்ண மாதிரி, ஃப்ளேவர் அது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் ஓகே, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இல்லை கைஸ். கோவா ட்ரிப் செம்ம வருது கைஸ். மழையில் எல்லா பக்கம் ஆல்ட் பண்ணிக்கிட்டு 2 வீலர் சுற்றிக்கிட்டு செம்ம வருது. ஒரே ஒரு இடம் தான் பார்த்தோம், பீச் மட்டும் தான் பார்த்தோம், வேறு எதுவுமே பார்க்கல. பாருங்க, ஒன்லி மழை, என்ஜாய், செம்மையாக இருக்குது. ஒர்க்கு ஓவரால் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். செம்ம ஒர்க்கு, ஜாலியாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது நைட்டு. ரூமில் உட்காந்து வெறுத்துட்டோம், ஏன்னா எல்லா பக்கம் மழை. ஸோ இப்போ வந்து நம்ம பீச் பக்கம் சும்மா நம்ம ரூமுக்கு பக்கத்தில் இருக்க கோல்வா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். நைட் நேரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குதா? இங்கே வாடா. வாவ், அங்கே லைட்டோட அங்கே கைஸ் சூப்பராக செஞ்சுருக்காங்க போல். போய் பார்க்கணும். 12 மணி ஆயிருமே. போய் பார்ப்போம். நல்லா இருக்கும் நம்ம டே. நல்லா இருக்குடா லைட்டோட. வாவ், நைட் சீன்ஸ் ஃப்ரம் கோல்வா பீச். இட்ஸ் குட். அண்ட் அந்த லைட்டு வரனால சூப்பராக இருக்குது. அந்த மஞ்சளுக்கு மேலே அடிக்கிறதுனால இனி கொஞ்சம் அது ஆம்பியண்ட்டாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகுது. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்றதுனால சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் அவங்க டிஷ்ஷு சப்பாத்தி சிக்கன்னு சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம வந்து வெஜ் சாண்ட்விச் வந்திருக்கு. வெளியே மழை, ஸோ அதனால் இங்கே ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணிட்டோம். நல்லா லுக்காக இருக்குது. ஆனால் கேரட், இவ்வளோ கேரட் போட்டிருக்காங்க சாண்ட்விச்குள்ளே. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ தரேன் கைஸ். கெச்சப் வேணாம். pretty டீசெண்டாக இருக்குது கைஸ். ஆனால் என்ன கொஞ்சம் கேரட் அதிகமாக போட்டாங்க. சாப்பிட்டுட்டு வந்து நைட் ஒரு நல்ல டீ குடிக்க போகலாம் கைஸ். லேட் நைட்டாக வரவங்க வரலாம், வரதவங்க தவிர்க்கலாம். கேமரா திருப்ப முடியாது. பார்த்தீங்கன்னா நைட்டு 12 o'clock ஆச்சு. இன்னைக்கோட டே இங்கேயே முடியுது. டே வந்து எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு. அதில் ரோலர் கோஸ்டரில் என்ன இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இன்றைக்கி வந்து 20% என்ஜாய் பண்ணோம், 80% வந்து இதாக இருந்துச்சு. ஆனால் நான் என்ஜாய் பண்ணேன், எல்லா மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணேன். இன்றைக்கோட நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு வந்து என்னென்னா நாங்கள் வேண்டணும், மழை வரக்கூடாதுன்னு வேண்டணும். அவ்வளோதான், வேறு எங்களால் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கோட டே இங்கேயே முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ சூன் வித் நியூ vlog. Till that, take care. Bye bye.